ஹாய், greetings ஃப்ரம் த ஃபீட்டல் கிளினிக் கோயம்புத்தூர். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் ஆஸ்பெக்ட் பற்றி பேச போகிறோம். ஒரு கிளினிக்கல் சிச்சுவேஷன். வி ஹேவ் டாக்டர் சாய்ரா ஹியர். சாய்ரா, when do you do uterine artery Doppler? Uterine artery Doppler, first trimester, second trimester, third trimester. Whenever a pregnant lady comes to us, in all the 3 trimesters, we can do uterine artery Doppler. ஸோ எப்படி அந்த ரிப்போர்ட் கொடுப்பீங்க? என்னன்னு கொடுப்பீங்க? யூட்டர்ன் ஆர்டரி வந்து லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ மெஷர் பண்ணி அதை ஆவரேஜ் பண்ணி அதோட வேல்யூ அந்த பர்டிகுலர் ஜெஸ்டேஷனல் ஏஜுக்கு கட் ஆஃபுக்கு மேலே இருந்தால் நம்ம ஹை ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜெஸ்டேஷனல் ஏஜுக்கும் ஒவ்வொரு கட் ஆஃப் இருக்குது. ஸோ ரெஃபரன்ஸ் சார்ட் பார்த்துட்டு கம்பேர் பண்ணிவிட்டு வித்தின் நார்மல் லிமிட்ஸா இல்லை ஹை ரெசிஸ்டன்ஸ்னு ரிப்போர்ட் பண்ணுவீங்க. பட் யூ செட் யூ வில் மெஷர் போத் சைட்ஸ், ஆவரேஜ் இட், அண்ட் தட் ஆவரேஜை தான் கம்பேர் பண்ணி சொல்லுவீங்க இல்லையா? ஆமாம். ஸோ வாட் இஸ் த இம்ப்ளிகேஷன் ஆஃப் அ இன்க்ரீஸ்ட் யூட்ரைன் ஆர்டரி ரெசிஸ்டன்ஸ்? இப்போ யூட்ரைன் ஆர்டரின்றது என்ன? தாய்கிட்ட இருந்து நஞ்சுக்கு ரத்தத்தை கொண்டு செலுத்துகிற அந்த இரத்த நாளம் தான் யூட்ரைன் ஆர்டரி. அது 2 இருக்கும், வலது பக்கம் இடது பக்கம் இருக்கும். அந்த கர்ப்பப்பைக்கு உள்ளார நஞ்சு நல்ல செழிப்பாக வளர வளர இந்த இரத்த குழாய்களில் போகிற இரத்த ஓட்டம் வந்து தடையின்றி ஓடணும். ஸோ லோ ப்ரெஷரில் ஓடணும். அந்த நஞ்சில் வந்து வளர்ச்சியோ டெவலப்மெண்ட்டோ பாதிக்கப்படும் பொழுது அல்லது பின்னால் பாதிக்கப்படும்னு இப்போவே தெரிய வரும்போது தான் அந்த ப்ரெஷர் அதிகமாக போயிட்டுருக்கோம். அல்லது நம்ம இப்போ ரிவர்ஸில் எடுத்துக்கலாம். ப்ரெஷர் அதிகமாக யூட்ரைன் ஆர்டரியில் போகுது அப்படின்னா தெர் இஸ் அ சான்ஸ் தட் பிளாசண்டா won't ஃபார்ம் ப்ராப்பர்லி. அப்போ பிளாசண்டா சரியாக டெவலப் ஆகலைன்னா என்ன பிரச்சனை வரும்? பிளாசண்டா சரியாக ஃபார்ம் ஆகலை அப்படின்னா பின்னால் குழந்தை வளர்ந்து அதுக்கு நிறைய நியூட்ரிஷன் டிமாண்ட் வரும்பொழுது அந்த நியூட்ரிஷன் டிமாண்டை கொடுக்க முடியாமல் போயிடும் பிளாசண்டா. அதனால் பேபியோட எடை கம்மியாகலாம். இன்னும் வேர்ஸ்ட் கேசஸில் பேபிக்கு போகிற ஆக்சிஜனே கம்மியாகலாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் கழித்து நடக்கும். பட் அதை முன்கூட்டியே சொல்கிறது யூட்ரைன் ஆர்டரின்னு வச்சுக்கலாம். தாய்க்கு என்ன நடக்கும்? சில சமயம் இந்த மாதிரி நடக்கும்போது தாய்க்கு வந்து கர்ப்பகால இரத்த அழுத்தம் அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இப்படி சொல்லிட்ட உடனே நமக்கு உடனே ஒரு பதட்டம் வந்துடும். அப்போ யூட்ரைன் ஆர்டரி ரெசிஸ்டன்ஸ் வந்தால் அவங்களுக்கு வந்து எடை குறைஞ்சிரும், அப்புறம் தாய்க்கு பிபி வந்துடும் அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. எல்லாருக்கும் அப்படி கிடையாது. இந்த 2 கண்டிஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கூடுதலாயிடுச்சு இப்போது. அப்போ அதுக்கான உண்டான நம்ம ஒரு ட்ரீட்மெண்ட், அதுக்கு உண்டான சில ஆக்ஷன்ஸ் எடுப்போம். ஸோ யூட்ரைன் ஆர்டரி டாப்லர் பண்ணுறதோடைய முக்கியமான குறிக்கோள் வந்து இந்த கர்ப்பத்தில் அந்த நஞ்சு செழிப்பாக டெவலப் ஆகிட்டு வருதா அப்படின்றத பார்க்குறதுக்கு தான். அது யூட்ரைன் ஆர்டரி ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நஞ்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. அது வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கு உண்டான ஆக்ஷன் எடுத்துகிட்டு நம்ம அந்த வாய்ப்பை கணிசமாக குறைச்சிக்க முடியும். சம்டைம்ஸ் 3rd மந்த் ஸ்கேனில் யூட்ரைன் ஆர்டரி டாப்லர் வந்து நார்மலாக இருக்கும். அவங்க டார்கெட் ஸ்கேனுக்கு வரும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் ஹைன்னு காமிக்கும். ஸோ பேஷண்ட் எப்பவும் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். 3 மந்த்ஸே வந்து நார்மலாக இருந்துச்சு, இதனால 5th மந்த் இருந்திருக்கு யூட்ரைன் ஆர்டரி ரெசிஸ்டன்ஸ் ஹையாக காமிக்குதுன்னு. எஸ், அபவுட் 10 to 15% ப்ரெக்னென்சிஸில் இந்த மாதிரி நடக்கும். நார்மலாக நம்ம என்ன நினைப்போம்? முதல்ல ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், நஞ்சு நல்லா வளர வளர ரெசிஸ்டன்ஸ் கம்மியாயிட்டே போகும். இது எக்ஸ்பெக்டட். சில சமயம் டு பிகின் வித் ரெசிஸ்டன்ஸ் நார்மல் ரேஞ்சில் இருக்கும், ஆனால் போக போக நஞ்சில் நடக்கிற டேமேஜ்னால ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகும். ஸோ இப்படியும் நடக்கலாம். எப்படி நடந்தாலும் ஹை யூட்ரைன் ஆர்டரி ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மானிட்டரிங் ஃப்ரீக்வன்சி, அதாவது உங்கள் தாயை வந்து மெட்டர்னிட்டி டாக்டர் பார்க்குற ஃப்ரீக்வன்சியும் சிசுவை வந்து ஃபீட்டல் டாக்டர்ஸ் பார்க்குற ஃப்ரீக்வன்சியை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ 16 வீக்ஸுக்கு முன்னாடி யூட்ரைன் ஆர்டரி ரெசிஸ்டன்ஸ் ஹைன்னா ஆஸ் யூ டோல்ட் ஆஸ்பிரின் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இதே இது நம்ம டார்கெட் ஸ்கேனில் பார்த்து ஹை ரெசிஸ்டன்ஸ்னு வந்தால் அந்த டைமில் ஆஸ்பிரின் ஸ்டார்ட் பண்ணுறதுல ஏதாவது யூஸ் இருக்கா? By scientific research results, not much use in starting aspirin after 16 weeks. சில சமயம் நமக்கு சில டிஸ்அட்வான்டேஜ் கூட வரலாம், பட் நோ மேஜர் அட்வான்டேஜ். ஆனால் ஏன் நம்ம அப்போது யூட்ரைன் ஆர்டரி டாப்லர் பார்க்குறோம் எல்லா விசிட்லேயும் அப்படின்னா, ஆஸ்பிரின் ஸ்டார்ட் பண்ணுறது மட்டுமே வந்து ஒரு மேஜிக் ட்ரீட்மெண்ட் கிடையாது. நமக்கு யூட்ரைன் ஆர்டரி டாப்லரில் ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிய வந்த பிறகு நம்மளுடைய ஓவரால்
நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ். கர்ப்பிணியோடைய நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். கர்ப்பிணியோடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சிடணும். இது 2 தான் மேஜர் ரீசன்ஸ் ஃபார் லோ பர்த் வெயிட். ஸ்ட்ரெஸ் இன் எனி ஃபார்ம் யூ ஷுட் டிக்ரீஸ். அது வீட்டில் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், பியர் சர்க்கிளில் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும், சோஷியல் மீடியா ஸ்ட்ரெஸ், ஒர்க் பிளேஸ் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே நம்ம வந்து அந்த மன அழுத்தத்தை குறைக்கணும். அதே சமயம் நம்மளுடைய சவுத் இண்டியன் ஃபுட்டு பார்த்திங்கன்னா டிப்பிக்கலாக ஹெவி கார்போஹைட்ரேட் தான். நல்ல கார்போஹைட்ரேட்டாக தான் இருக்குமே தவிர முக்கியமான சில ப்ரோட்டீன்ஸ் அண்ட் க்ரீன்ஸ் இருக்காது. ஸோ ப்ரெக்னென்சியில் ஒரு ஃபீட்டஸ் நல்லா எடை போட்டு வரணும், பிளாசண்டா நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா நல்ல ஹை ப்ரோட்டீன் நேச்சுரல் ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். இப்போது நான் வெஜிடேரியன்ஸாக இருந்தால் எக் அண்ட் ஃபிஷ் இஸ் அ குட் சோர்ஸ். வெஜிடேரியன் ப்ரோட்டீன்ஸ், ஈக்குவல் அண்ட் வெஜிடேரியன் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கலாம். இது வந்து நிறைய குவான்டிட்டியில் எடுத்துக்கணும். திங்க் லைக் யூ ஆர் ஈட்டிங் ஃபார் 2 அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு வகையான கீரை உள்ளே போகணும். இது இல்லாமல் நம்ம ஃபீட்டல் கிளினிக்கில் ஒரு அட்வைஸ் பண்ணுறது வந்து நஞ்சோடைய ஹெல்த்துக்கு வேண்டி நெல்லிக்காய், நம்ம பெரிய நெல்லிக்காய் அது போதும். இட்ஸ் அ வெரி குட் திங் டு ஈட் எவ்ரிடே ஒன் இன் எனி ஃபார்ம். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நல்லா சாப்பிட்டு, அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வந்து டெண்டர் லவ்விங் கேர். ஸோ த பார்ட்னர் ஷுட் ஆல்சோ அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்ட்ரெஸ் தட் த மதர் அண்டர்கோஸ். ஸோ இந்த டெண்டர் லவ்விங் கேரும் கொடுக்கணும் அந்த தாய்க்கு. இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது தானாக அந்த குழந்தை நல்லபடியாக அந்த நஞ்சு மூலியமாக எடை போட்டு நல்ல ஆக்சிஜனோட வளரும். யூட்ரைன் ஆர்டரினால் வரக்கூடிய எஃபெக்டை நம்ம கொஞ்சம் கூட ஆஃப்செட் பண்ண முடியும்.